திண்டுக்கல் அருகே உள்ள நல்லமநாயக்கன்பட்டி புனித வனத்து அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 900 காளைகள் 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி புனித வனத்து அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு திண்டுக்கல், திருச்சி, கரூர், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 900 காளைகள் கொண்டு வரப்பட்டது. இந்த காளைகளை பிடிப்பதற்கு 400 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலில் ஊர் சார்பில் கொண்டு வரப்பட்ட கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. பின்னர் ஜல்லிக்கட்டு காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வாடிவாசல் வழியாக சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் திமிலை பிடித்து அடக்க முயன்றபோது மாடுபிடி வீரர் பிடியில் சிக்காமல் காளைகள் துள்ளி குதித்து சென்றன. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு சைக்கிள், அண்டா, ஃபேன், வெள்ளிக்காசு, கட்டில், பீரோ, மெத்தை, டிவி, சேர், டிவி டேபிள், ரொக்க பரிசு உள்ளிட்ட பரிசுகள் விழாக்குழு சார்பில் வழங்கப்பட்டன. அதேபோல் பிடிபடாத காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டிற்கு பாதுகாப்பு பணிக்கு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் காயம் ஏற்படும் நபர்களை சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். மாவீரன் முத்து அவர்கள் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள்பா, ஒரு டைனிங் டேபிள். சரி, அழகா இல்லையா? ஆஹா, 1 2 3 4 5 வீரர் வெற்றி பெற்றார். கவனமாக இருங்கள், வீரர்களே மிக கவனமாக இருங்கள். திண்டுக்கல் தோட்டலுக்கு சூர்யா தாத்தா மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஊர்பகுடி ராஜா அண்ணன் ராஜா ஏழு ராஜாவில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். திண்டுக்கல் மாவட்டம் தோட்டலுக்கு சூர்யா தாத்தா மாடு. அழகா 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 அழகா